ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? குட்டி குட்டியாக அழகாக இருக்குல்ல, ஆப்பிள் மாதிரியே குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. இது ஆப்பிள் தாங்க. இது நீர் ஆப்பிள், அல்லது வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இது எங்கள் ஃப்ரெண்டு வீட்டு தோட்டத்தில் நேச்சுரலாக விளைஞ்சதுங்க. இந்த கெமிக்கலும் போடாமல் அவங்க காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்கங்க. இது பார்க்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குதுங்க. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B1 B3 இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து எல்லாமே இது நிறைஞ்சதுங்க. ஆக நம்ம குழந்தைங்க சில பேர் இது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கணுங்க. இது நிறைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இது செரிமான பிரச்சனையும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. மூட்டு வலி ப்ராப்ளம் உள்ளவங்க இது நிறைய சாப்பிடலாங்க. அதுமாதிரி ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் இது க்யூர் பண்ணுதுங்க. புற்றுநோய் வராமல் தடுக்குதுங்க. நம்ம செல்லுலாம் பாடியில் உள்ள செல்லெல்லாம் இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் இது பாதுகாக்குதுங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் கூட இருக்குதுங்க. இது கர்ப்பிணி பெண்கள் கூட இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இவ்வளோ நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னது சீசன் டைமில் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. இதை நம்ம கட்டாயம் சாப்பிடணும், நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணுங்க. அவ்வளோ நியூட்ரிட்டிவ் வேல்யூங்க. இதோட வேல்யூ தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. நீங்களும் இதை உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.